ஆனால் இன்னைக்குரிய வார்த்தைக்கு நான் தொடர்ந்து போகிறேன், வாசியுங்கள். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, நம்ம வாசிக்க வேண்டிய முக்கியமான ஒரு அருமையான ஒரு சத்தியத்தை இன்றைக்கு நம்ம கற்றுக்கொள்ளணும். வேகமாக நம்ம வாசிக்க போகிறோம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 23ஆம் அதிகாரம் 34ஆம் வசனம். The Luke chapter 23 verse 34 வாசிங்க. 23:34. அப்பொழுது இயேசு, பிதாவே இவர்களுக்கு மன்னியும், தாங்கள் செய்கிறது இன்னதென்று அறியாதிருக்கிறார்களே என்றார். அவருடைய வஸ்திரங்களை அவர்கள் பங்கிட்டு சீட்டு போட்டார். பொதுவாக இந்த வார்த்தை அனைத்து கிறிஸ்தவ சமுதாயத்துக்கும் தெரியும். ஏன்னா நம்ம இதெல்லாம் குட் ஃப்ரைடேல தான் பார்ப்போம். இன்னும் சில கிறிஸ்தவர்கள் நினைப்பாங்க, இது குட் ஃப்ரைடே அன்னைக்கு தானே பேசணும், இன்றைக்கி நீங்கள் பேசுகிறீங்கன்னு கேட்குறதுக்கும் ஆள் இருக்காங்க. ஏன்னா சில வேர்டு, சில பிரசங்கங்கள்லாம் அந்த சீசனல் ப்ரீச்சிங்னு சொல்லுவாங்க. அந்த டைமில் தான் சில வார்த்தைகளை நம்ம பயன்படுத்துவோம். ஆனால் கர்த்தருடைய பிள்ளைகளை, இதெல்லாம் அவ்வப்போது வாசிக்க வேண்டிய, அவ்வப்போது கவனிக்க வேண்டிய ஒரு வார்த்தை. இயேசுவை கவனித்து பார்க்கும்போது வேதம் சொல்லுகிறது, பிதாவே இவர்களுக்கு மன்னியும், ஆண்டவரே தாங்கள் செய்கிறது இன்னதென்று அறியாமல் செய்கிறாங்க. இந்த வசனத்தை பொதுவாக நம்ம எல்லாம் சொல்லிடுறோம், அவர் மன்னிப்பின் ஜெபம், இயேசு மன்னிக்கிறாரு அப்படின்னு. என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, சத்துருக்களை சிநேகிங்கன்னு சொன்னவர் அவர் தான். அவர் வெறும் வார்த்தையில் மாத்திரம் சொல்லலை, வாழ்க்கையில் செய்து காட்டினார். இன்றைக்கு நிறைய பிரச்சனைக்கு காரணமே இன்றைக்கு நம்ம குடும்பங்களில் மன்னிக்க முடியல. பேச்சுக்கு சொல்லுவோம், நான் என்னைக்கோ மன்னிச்சிட்டேனே. அது இப்போ நான் ரொம்ப சிம்பிளாக உங்களோடு பேசுகிறேன். ஒரு காரியத்தை நம்ம மன்னிச்சிட்டோமா இல்லையா அப்படின்னு நம்மளே கொஞ்சம் எக்ஸாம் பண்ணி பார்க்கணும். எப்படி பார்க்குறது? இப்போ ஒரு காரியத்தை உங்கள் புருஷனுடைய தம்பி, உங்கள் மச்சனேன்னு வச்சுக்கிடுங்க. அப்போ அவன் ஒரு பிரச்சனை பண்ணிட்டான். அப்போ நான் என்னைக்கு அவனை மன்னிச்சிட்டேனே, அவன் என்னெல்லாம் பண்ணான் தெரியுமா, அவன் என்னெல்லாம் பேசினான் தெரியுமா, அவன் என்னெல்லாம் சொன்னான் தெரியுமா, ஆனால் என்றைக்கோ மன்னிச்சிட்டேனே அப்படின்னு நீங்கள் சொல்லிக்கிட்டு இருந்தீங்கன்னா, நீங்கள் உண்மையிலே அவனை மன்னிக்கலன்னு அர்த்தம். ஏன்னா உங்கள் ஹார்ட்டில் இருக்கு பாருங்கள், உண்மையிலே நீங்கள் மன்னிச்சிருந்தால் அது இங்கே டெலீட் ஆகிருக்கும் உள்ள. அப்போ கர்த்தருடைய பிள்ளைகளே, அப்போ அவன் என்ன செய்தான்னு உங்களுக்கு தெரியாது. ஒரு போதகர் இதை பற்றி பேசும்போது சொன்னார், அவர் ஆண்டவரை பார்த்து கேட்டாராம், ஆண்டவரே நான் எவ்வளோ பயங்கரமான பாவியிலும் பயங்கரமான ஒரு பொல்லாதவன், என்னையும் மன்னித்து இப்படி ரத்தத்தை கழுவி என்னை அபிஷேகம் பண்ணி இவ்வளோ பெரிய சபைக்கு பாஸ்டர் ஆகிட்டீரப்பா அப்படின்னு ஆண்டவர்கிட்ட சொன்ன போது ஆண்டவர் அவரை பார்த்து கேட்டாராம், அப்படியா, அவ்வளோ பாவங்களாக செஞ்சியா, எனக்கு ஒன்றுமே நினைவுக்கு வரலையே அப்படின்னு ஆண்டவர் அவர்கிட்ட பேசுனதாக அவர் சொன்னார். அதுதான் ஆண்டவர், அதான் தகப்பன். 1000 பிரச்சனை பண்ணாலும் தகப்பன் பிள்ளைகளை மிரட்டினாலும் அடுத்த நேரம் அதை அப்படியே மறந்துட்டு ஆஸ் யூஷுவலாக சாதாரணமாக பழகுவான். அதுதான் தகப்பனுடைய இருதயம். இன்றைக்கி ஆண்டவர் நம்மோடு பேசுகிறாரு. இயேசுவை கவனித்து பார்க்கும்போது சில ஆசீர்வாதங்கள் நமக்கு கண்ணால் பார்க்குறோம், காதால் கேட்குறோம், அதை அனுபவிக்க முடியாமல் இருப்பதற்கு காரணம் இந்த மன்னிக்க முடியாத ஒரு பயங்கரமான ஒரு ஹார்ட். ஆமாம், இந்த பாருங்கள், மன்னிக்க முடியாமல் பிரசங்கம் பண்ணலான்னா சூப்பராக பேசலாம். என்னை பொறுத்தவரையில் சொல்கிறோம் பாருங்கள், நாங்கள் டெய்லி பேசிகிட்டு இருக்கோம்ல, டெய்லி பேசுகிறவனுக்கு என்னை பொறுத்தவரையில் லேசு. மாதத்துக்கு பேசுகிறோம், பல வருஷங்களாக பேசிகிட்டு இருக்கோம். பேச்சு யார் வேணால் பேசலாம், பேச்சாளர்களாக வந்துட்டால் பேசலாம். ஆனால் அங்கே கிரியை நடக்கணும், அதுதான் ரொம்ப முக்கியம். பாட்டு யார் வேணால் பாடலாம், ரட்சிக்கப்படாதவங்க பாடினா கூட சில நேரத்தில் அந்த குரல் வளம் இனிமையாக இருக்கும், கேட்குறதுக்கு இனிமையாக இருக்கும். ஆனால் அங்கே அசுத்தாவி ஓடாது. ரட்சிக்கப்படாதவங்க கூட கீபோர்டு வாசிக்கலாம், ரட்சிக்கப்படாதவங்க பேடு வாசிக்கலாம். என்ன சொல்கிறீங்க? நல்லா இருக்கும், இனிமையாக இருக்கும், இன்பமாக இருக்கும். ஒன்ஸ் மோர்லாம் கூட நீங்கள் சொல்வீங்க. ஆண்டவர் சொல்கிறார் நோ மோர்ன்றுவார். ஆண்டவர் நோ மோர்ன்றுவார். ஏன்னா அந்த ஸ்பிரிட் ஒத்து வரல, அந்த ஆவி சரியில்லைன்னு. அப்போ இன்றைக்கு நான் கர்த்தருடைய நாமத்தினால சொல்கிறேன், ஆண்டவராகிய இயேசுவை உன்னிப்பாக கவனிக்கும்போது ஆண்டவர் மன்னிக்கிறதுக்கு தயவு பெருத்த தெய்வம். அவர் மன்னிக்கணும். இன்றைக்கி நிறைய குடும்பங்களை பார்த்தீங்கன்னா புருஷன் மனைவியை மன்னிக்க மாட்டாங்க, மனைவியும் சரி புருஷனை மன்னிக்கிறது கிடையாது. ஏதோ கல்யாணம் கட்டின கடமைக்கு, பிள்ளைகளை பெற்றெடுத்த கடமைக்கு, பிள்ளைகளுக்காக தான் வாழ்ந்துட்டு இருக்கேன், இந்த மனுஷனுக்காக நான் வாழலை அப்படின்னு சொல்கிற எத்தனையோ அந்நிய பாஷை பேசுகிற ஆட்கள் இருக்காங்க. ஆமாம், இந்த ஆளுக்காக சும்மா அந்த அந்த சில பேர் புருஷனை இந்த ஏடிஎம் மிஷின் சொல்கிறாங்க. அந்த மிஷின் பணம் வாங்குகிற மிஷினு,
அந்த பணத்துக்காக தான் புருஷனை வச்சுருக்கான், இல்லைன்னா அவளை அடித்து கொண்டுருவா. அந்த அளவில் இன்றைக்கு சமுதாயம் போயிட்டுருக்கு. அப்போ இந்த நாட்களில் இது ரொம்ப ரொம்ப முக்கியம். நீங்கள் நான் ஆவியில் நிரம்பினாலும் அந்நிய பாஷை பேசினாலும் ஆதியாகமத்தின் தொடக்கம் வெளிப்படுத்தல் விசேஷம் வரைக்கும் இந்த வசனம் எங்கே இருக்குது, அந்த வசனம் எங்கே இருக்குது, இந்த வசனம் எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லக்கூடிய திறமை தாளந்து கிருபை எனக்கு இருந்தாலும் நான் ஒருத்தரை மன்னிக்கலைன்னு வைங்க, ஒருத்தரை மன்னிக்கலை, அந்த வெஞ்சன்ஸ் அந்த ரிவெஞ்சை நான் உள்ளத்தில் வச்சுக்கிட்டே இருக்கேன்னு வைங்க, அவனை எங்கேயாவது பார்த்து அவனை அட்டாக் பண்ணணும், அவனை வெட்டணும் குத்தணும் அப்படின்னு கத்தியில் இல்லை, கத்தியில் குத்துனா கூட டாக்டர்கிட்ட போய் கொஞ்ச நாள் அது காயம் ஆறிடும். ஆனால் அதை நேரம் பார்த்து சிலர் பார்த்தோம் பேசுவான் பாருங்கள் சில ஆட்கள், அது ரொம்ப இருதயத்தை ரொம்ப பிளக்கும். இன்றைக்கி நான் கர்த்தருடைய நாமத்தினால சொல்கிறேன். ஆண்டவர் சொல்வார், என்ன சொல்வார், நீ ஆவியில் நிரம்பி அந்நிய பாஷை பேசி இந்தியாவை திருப்புங்க, தமிழ்நாட்டை திருப்புங்க, கொரோனாவை அகற்றுங்க அப்படிலாம் சொல்கிறது இருக்கட்டுமா? முதல்ல வீட்டில் நீ எல்லார்கிட்டையும் பேசிக்கிட்டு இருக்கியா, எல்லார்கிட்டையும் பேசுறியா, பேச்சுவார்த்தை எப்படி இருக்குது? இருக்கு. என்னன்னா என்ன, அதில் வேறு அடுத்த குரூப் என்னன்னா என்ன, என்னன்னா என்ன, என்னன்னா என்ன, பேச்சு கேட்டால் பதில், இல்லைன்னா அமைதியாக இருக்கிறது. இருக்கவே இருக்குது. ஃபோனு எஸ்எம்எஸ் கூட தாண்டி இப்போல்லாம் டெக்ஸ்ட் மெசேஜ் தான் எல்லாம் மெசேஜில் வாழ்க்கை போயிட்டு இருக்குது. இன்றைக்கி நான் பாரத்தோடு பேசிக்கிட்டு இருக்கேன். பிரியமானவர்களே, நம்ம அதாவது ஏதோ ரட்சிக்கப்பட்ட மனம் திரும்பிட்டோம். நான் இப்போ சமீபத்தில் பேசுகிற மாதிரி இயேசுவை வச்சு பிழைக்கக்கூடாது. இயேசுக்கிட்ட போனால் அது கிடைக்கும் இது கிடைக்குன்னு சொல்லி இயேசுவை அவர் தருவார், இதை தருவார், அதை தருவார், இதை தருவார், இதை தருவார் நாங்கள் சொல்ல, நீங்கள் அதை தாங்கன்னு கேட்க, கடைசியில் அவரை விட்டுட்டு அவருடைய ஆசீர்வாதத்தை மாத்திரம் வாங்கிக்கிட்டு அவருடைய உபதேசங்களுக்கு நம்ம ஃபாலோ பண்ணாமல் போயிட்டுன்னு வைங்களேன், கனி தராத மரங்கள், நீங்களும் நானும் கனி கொடுக்காத மரங்களாக போயிடுவோம். கனி கொடுக்காத மரத்தின் அருகே கோடாரியானது வைக்கப்பட்டிருக்கிறது என்று ஆண்டவர் சொன்னதை நாம் இன்னைக்கு சொல்லிதான் ஆகணும். அதனால் அன்பான வேண்டுகோள், ஐயா இன்றைக்கி இருக்கிறவன் நாளைக்கு இல்லை. என்ன சொல்கிறீங்க? இன்றைக்கி இருக்கோம், காலையில் ஒரு மணி நேரத்துக்கு முன்னால் நல்லா பேசிகிட்டு இருந்தோம், அடுத்த மணி நேரத்தில் திடீர்னு அவங்களுக்கு ஹார்ட் அட்டாக் வந்துட்டுன்றாங்க, திடீர்னு எதாவது நடந்துட்டுன்றாங்க. இதுதான் வாழ்க்கை, இதுதான் உலகம். அதனால் இந்த ஆண்டவர் சொல்கிறார் பாருங்க, பிதாவை இவங்களுக்கு மன்னிச்சிருங்கப்பா, அவங்க செய்கிறது இன்னதென்று அறியாமல் செய்கிறாங்க. மார்க் எழுதின சுவிசேஷம் 11ஆம் அதிகாரத்துக்கு வேதத்தை திருப்புங்க. ஆமென். மார்க் சாப்டர் 11 நீங்க வாசிக்க வேண்டிய வசனம் 25ஆம் வசனம் வாசிங்க டக்குன்னு வேகமாக. நீங்கள் நின்று ஜெபம் பண்ணும்போது ஒருவன் பேரில் உங்களுக்கு யாதொரு குறை உண்டாயிருக்குமானால் பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதா உங்கள் தப்பிதங்களை உங்களுக்கு மன்னிக்கும்படி அந்த குறையை அவனுக்கு மன்னியுங்கள். அந்த குறையை நீங்க அவனுக்கு மன்னிச்சிருங்க. நீங்கள் மன்னியாதிருப்பீர்களானால், மன்னிக்காவிட்டால் பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவும் உங்கள் தப்பிதங்களை மன்னியாதிருப்பார். நல்லா கவனிக்கணும். இந்த சாப்டர்ல நிறைய பேருக்கு 22, 23, 24 வசனம்லாம் ரொம்ப பிடிக்கும். 22 உதாரணமா ஆண்டவர் சொல்றார், தேவனிடத்தில் விசுவாசம் உள்ளவர். ஃபெய்த்தை பற்றி பேசும்போது எனக்கு ரொம்ப பிடிக்கும், உங்களுக்கு அதை விட ரொம்ப பிடிக்கணும். ஃபெய்த்தை பற்றி பேசும்போது 23 எவனாகிலும் ஒருவன் இந்த மலையை பார்த்து ஆண்டவர் சொல்றாரு, நீ பெயர்ந்து சமுத்திரத்தில் தள்ளுண்டு போய் என்று சொல்லி அவன் சொன்னபடி ஆகும் என்று தன் இருதயத்தில் அவன் சந்தேகப்படாமல் விசுவாசித்தால் அவனுக்கு ஆகும். உடனே சொல்லுங்க ஆமென். மலையே போ, பணப்பிரச்சனையே போ, வியாதியே போ, சொல்லுங்க அப்படின்னு நாங்கள் சொல்ல வைப்போம். நீங்கள் சொல்லுவீங்க, போன்னு சொல்லுவீங்க. அப்புறம் அடுத்த 24 நீங்கள் ஜெபம் பண்ணும்போது எவைகளை கேட்டுக்கொள்வீர்களோ அவைகளை பெற்றுக்கொள். இது ரொம்ப நிறைய பேருக்கு பிடிக்கும் நமக்கு. நீங்கள் ஜெபம் பண்ணும்போது எவைகளை கேட்டுக்கொள்வீங்களோ அவைகளெல்லாம் பெறுவீர்கள் என்று சொல்கிற வார்த்தை. உடனே அதை மட்டும் பிடிச்சி, ஆண்டவரே இந்த வீட்டை தருவது உமக்கு லேசான காரியம், இந்த காரை கொடுக்கறது லேசான காரியம், எனக்கு இந்த வயிற்றில் இருக்கிற பலவீனத்தை சுகமாக்குறது லேசான காரியம் என்று சொல்லி இந்த வசனத்தை ஆண்டவருக்கு கோடிட்டு காட்டிக்கிட்டே இருப்போம். 24ஓட பிரேக் போட்டுருவோம், 24 வரைக்கும் வருவோம். 24க்கு கீழே போக மாட்டோம். நம்ம 24க்கு கீழே போக மாட்டோம். என்னை பொறுத்தவரையில் 24ஓடு நின்றா நீங்க சரியான அந்த வசனம் தெரியாத கிறிஸ்தவன், வசனம் தெரியாத பிரசங்கியார். 24ஓட நின்னா 24 வரைக்கும் பேசிட்டு 25, 26 நான் விட்டுட்டேன்னு வைங்க, நான் ஒரு கள்ள தீர்க்கதரிசி. நான் விசுவாசிகளின் காணிக்கை பணத்தை வாங்கி சாப்பிடுகிற பயங்கர பகல் கொள்ளைக்காரன். புரியுதா உங்களுக்கு?
ஆனால் 25, 24 வரைக்கும் 22, 23, 24 பேசுகிற பிரசங்கியாராகிய நான் 25 கட்டாயம் பேசணும், 26 நிச்சயமா நான் பேசணும். கையை வைத்து ஆமென் சொல்லுங்க, ஆமென் சொல்லுங்க. இந்த ஒரு ஊருக்கு போறேன், உதாரணம் சொல்றேன், கன்னியாகுமரிக்கு வரேன். கன்னியாகுமரி விசுவாசிகளுக்கு என்ன பிடிக்கும் அப்படின்னு பார்த்து 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 நீங்கள் ஒரு ஊருக்கு போறீங்க, உங்கள் பெரியப்பா வீட்டுக்கு போகிறீங்க, சித்தப்பா வீட்டுக்கு போகிறீங்க, அவங்களுக்கு என்ன பிடிக்கும், அந்த பொருளை வாங்கிட்டு போகிற மாதிரி. கன்னியாகுமரிக்கு போகிறேன், அந்த மாவட்ட மக்களுக்கு என்ன பிடிக்கும். திருநெல்வேலிக்கு வரேன், அந்த மாவட்ட மக்களுக்கு என்ன பிடிக்கும். கேரளாவுக்கு போகிறேன், மலையாள பாட்டு ஒன்று படிச்சுட்டு எனக்கு தெரியும், அரைகுறை மலையாளத்தில் பாடினாலும் அவங்க நல்ல சந்தோஷமாக கைத்தட்டி பாடுவாங்க. இந்த மாதிரி சுகர் கோட்டிங் ப்ரீச்சிங்கு, இந்த மாதிரி காரியத்துக்கெல்லாம் கடைசி காலத்தில் ஏற கட்டிடணும். கன்னியாகுமரியாக இருக்கட்டும், திருநெல்வேலியாக இருக்கட்டும், மதுரையாக இருக்கட்டும், காஞ்சிபுரமாக இருக்கட்டும், அது திருவண்ணாமலையாக இருக்கட்டும், அது கேரளாவாக இருக்கட்டும், எல்லா இடத்துலையும் நம்ம ஆண்டவருடைய சித்தத்தின்படி நிற்கும் போது பாருங்க, ஆமென், நம்ம சொல்வதெல்லாம் அவர் செய்யறதுக்கு சிரிச்ச முகத்தோட ஆமென் சொல்லுவார். கையை வைத்து ஆமென் சொல்லுங்க. இந்த கடைசி நாட்கள்ல பிரியமானவர்களே, அந்த 25 ஆண்டவர் பேசுறாரு கர்த்தருடைய பிள்ளைகளை, அருமையான வார்த்தை. நீங்கள் ஜெபம் பண்ணும்போது, அதுக்கு முன்னாலாம் ஜெபம் பண்ணும்போது தான் விசுவாசத்தை பற்றி ஜெபம் பண்ணும்போது, விசுவாசத்தை பற்றி மலையை பார்த்து அதெல்லாம் ஃபெய்த்தை பற்றி பேசிட்டு வரும்போது இவையெல்லாம் உங்களுக்கு இருந்தோம். ஆண்டவர் அழகா பேசுறார். 25 நீ ஜெபம் பண்ணும்போது, நீ நின்று ஜெபம் பண்ணும்போது, ஒருவன் பேரில் யாதொரு குறை உன் மனசுல இருக்குமானால் பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதா உங்கள் தப்பிதங்களை உங்களுக்கு மன்னித்தார்ல, மன்னிக்கும்படி அந்த குறையை நீங்க தயவு செய்து மன்னிச்சிருங்க. ஐயா, குறையில்லாத பிரசங்கியார், குறையில்லாத ஊழியக்காரன், குறையில்லாத விசுவாசி, குறையில்லாத மனுஷன் உலகத்திலே கிடையாதுயா. அப்படி ஒருத்தர் வந்து என்கிட்ட எந்த குறையும் இல்லை, நான் ஒரு நீதிமான்னா, அதாவது அவன் ஒரு பொய் பேசுறான்னு அர்த்தம், பொய் பேசுறான்னு அர்த்தம். கர்த்தருடைய பிள்ளைகளை, இன்றைக்கு இயேசுவின் நாமத்தில் சொல்றேன், நீங்க என்னை நெருங்கி வந்தீங்கன்னா என்கிட்ட சில குறைகள் பார்ப்பீங்க. உங்ககிட்ட நான் நெருங்கி வந்தேன்னா அங்கே உங்ககிட்ட சில குறைகளை நான் பார்ப்பேன். அதையே நான் ஹைலைட் பண்ணிட்டு இருப்பேன். ஏசப்பா பார்ப்பாரு, டே நீ ஒருத்தர் அதை வச்சு பார்க்குறான், எத்தனை விஷயத்தில் உண்மை உத்தமாக இருக்கான்னு தெரியுமா, அதை வச்சு நான் அவனை டெவலப் பண்ணிக்கிட்டு போறேன்டான்னு கையை வைத்து ஆண்டவர் தோத்திரம் பண்ணுங்க. ஆகவே ஒருவனு நீதிமான் இல்லை, நாம் பாவிகளாக இருக்கையில் கிறிஸ்து நமக்காக மரித்தார். ஆமென். அதனால இந்த கடைசி நாட்களில் வந்துட்டோம். ஆமா கர்த்தருடைய பிள்ளைகளே, நான் அடிக்கடி இதை பற்றி பேசும்போதெல்லாம் எனக்கு ஒரு சம்பவம் நினைவு வரும். நான் ஏற்கனவே சொல்லியிருப்பேன்னு நினைக்கிறேன். அதான் நீங்கள் தயவு செய்து மன்னிச்சிடணும், மறந்துடணும்னு. ஆனால் இன்னைக்கு இந்த விஷயத்தில் நிறைய பேருக்குள்ள உள்காயம் இருக்கு. அதுக்கு பேர் தான் ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க இன்னர் வூண்ட்ஸ். வெளியே இருக்கிற காயங்களுக்கு நம்ம நிறைய ஃபிசிஷியன்ஸ் இருக்கிறாங்க, நிறைய மெடிக்கல் ஆஃபீஸர்ஸ் இருக்கிறாங்க. அது என்ன காயம், அதுக்கு என்ன ஆன்டிபயோட்டிக்கு, அது என்ன பண்ணணும் எல்லாம் டீட்டெயிலாக சூப்பராக பேசக்கூடிய டாக்டர்ஸை ஆண்டவர் நமக்கு தந்திருக்கிறார். ஆனால் இன்னர் ஹீலிங்க்கு மருத்துவமனைக்கு போனால் ஒர்க் அவுட் ஆகாது. எந்த எம்ஆர்ஐ ஸ்கேனில் உங்களை விட்டாலும் வெளியாது ஒன்றும் சொல்லாது. ஆமாம், இந்த பைபிள் தான் நம்ம ஸ்கேன் பண்ணி காமிக்கும். இந்த இன்னர் ஹீலிங் உள்ள ஒரு காயம் இருக்குது, நிறைய பேருக்கு உள்ள காயம் இருக்குது. வெளிநாடுகளெல்லாம் பார்த்தீங்கன்னா இன்னர் ஹீலிங் செமினார்ஸ் நடத்துவாங்க. உள்காயம், மன்னிக்க முடியாத காயம், மறக்க முடியாத காயம். நான் ஒரு குறிப்பிட்ட தேசத்துக்கு போயிருந்தேன். ஆன்லைனில் பேசுறதுனால எல்லாவற்றையும் தெளிவாக சொல்ல முடியாது. அப்போ பார்த்தீங்கன்னா அந்த போதகர் அந்த சபைக்கு என்னை கூட்டிகிட்டு போகிறார் சாயந்தரம். அங்கே போகும்போது ஏற்கனவே பாடல் ஆராதனை நடந்துக்கிட்டு இருக்கு. அப்போ அந்த பாஸ்டர் சொன்னாங்க, இந்த வொர்ஷிப் முடிஞ்சோடனே நீங்கள் நேராக மைக் எடுத்து அப்படியே நீங்கள் அப்படியே ஜெபம் பண்ணுங்க, ஆராதனை பண்ணுங்கள், நீங்கள் பிரசங்கம் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு அவர் தன்னுடைய இடத்துல போய் உட்கார்ந்து கொண்டார். அவர் ஒரு தம்பி அங்கே பாடிக்கிட்டே இருந்தார், ஆராதனை பண்ணிக்கிட்டே இருந்தார். ஆராதனை பண்ணி முடிஞ்சோடனே அவங்க அப்போ ஜெபம் பண்ணி என்கிட்ட கொடுத்தோடனே அவங்க பாடுறதெல்லாம் பார்த்தா அங்கே நிறைய இன்ஸ்ட்ருமெண்ட்லாம் இருந்தது. ரொம்ப அருமையாக இசைக்கருவிலாம் வாசித்தாங்க. அதை பார்த்தோன்னே எனக்கு ஒரு ஆசை வந்துட்டு, நானும் இந்த பழைய பாட்டு வல்லமை உண்டு இயேசுவின் இரத்தத்தில் வல்லமை உண்டுன்னு அந்த பாட்டை பாடினேன். ஒரு முறை பாடி 2வது முறை பாடும்போது அந்த 3வது வரிசையில் இருக்கிறவன் ஒரு மாதிரி அலறி எழும்பினான். அலறுகிறான் பயங்கரம், அசுத்தாவினால அலறி எழும்பி நிற்கிறான். எழும்பி நின்றுட்டு பாக்கெட்லேருந்து ஒரு கத்தி எடுத்தான் பாருங்க. அந்த நபர் யாருன்னா, எனக்கு முன்னால் ஆராதனை நடத்தின அந்த தம்பி தான். அலறியான் பயங்கரமாக கூக்குரல் போட்டு கையில் இருக்கிற பாக்கெட்டில் இருக்கிற அந்த பட்டன் கத்தி எடுத்து அப்படி பட்டன் டச் பண்ண பாருங்க, கத்தி அப்படி அது பயங்கரமாக அப்படி நின்றது. அவன் அலறி, அவனுக்குள்ளே இருக்கிற அந்த ஆவி அவனை விட்டு வெளியே போகும்போது அவன் அப்படியே கன்ஃபஸ் பண்ணுறான்,
நான் பாடுவேன், ஆராதிப்பேன், ஜெபம் பண்ணுவேன், ஊழியம் செய்வேன். ஆனால் எனக்குள்ளே மறைந்திருக்கிற ஒரு பயங்கரமான ஒரு கசப்பின் ஆவி என் சர்ச் மெம்பர்ஸ்க்கு யாருக்குமே தெரியாது. சில ஆண்டுகளுக்கு முன்பு ஒருவன் எங்கள் தகப்பனாரை கொலை செய்தான். என் தகப்பனார் நல்ல திடகாத்திரமான என் தகப்பனாரை அவன் கொலை பண்ணி குத்தி கொன்னுவிட்டான். ஆகவே அவனை எங்கே நான் காண்பேனோ அவனை நான் கொலை பண்ணாமல் விடமாட்டேங்கிற ஒரு வைராக்கியம், ஒரு கசப்பு எனக்கு இருந்தது. அதனால் கடையில் போய் ஒரு கத்தி எடுத்துகிட்டு வந்தேன். அதை என் பாக்கெட்டில் வச்சுருப்பேன். ஏன் பாக்கெட்டில் நான் வச்சுருக்கேன் அப்படின்னா, பெரிய கத்தியெல்லாம் வைக்க முடியாது. அடுத்தது, அவனை கண்டவனை போய் கத்தியை தேடி அலைய முடியாது. எப்போவுமே 24 hours என் பாக்கெட்டில் கத்தி இருக்கணுங்கிறதுக்கு அந்த கத்தி இருக்கும். பாட்டும் இப்போ இன்றைக்கி பாடின மாதிரி பாடி ஆராதனைலாம் பண்ணுவேன். இது ரொம்ப நாளாக பண்ணிக்கிட்டு இருக்கேன், யாருக்கும் தெரியாது. ஆனால் திடீரென்று ஆவியானவருடைய மகிமை என் மேலே இறங்குச்சு. எனக்குள்ள ஒரு அந்த கசப்பு எனக்குள்ளே இருந்து வெளியே வரணும்னு ஆண்டவர் பேசுகிறார். நான் ஒன்றும் பண்ணல, சும்மா பாடு ஆராதனை பண்ணோம். ஆராதனை நடுவே அவர் இறங்கி வந்தார். அவன் சொல்லி சத்தம் போட்டு அழுதான், இந்த கத்தி என் பாக்கெட்டில் இருக்குது, அது எனக்கு குற்ற மனசாட்சி இன்னைக்கு வாதிச்சுது, அதனால நான் ஒப்பு கொடுக்குறேன்னு சொன்னார். ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். பிரியமானவர்களே, இந்த கசப்பு உள்ளே இருந்து மன்னிக்க முடியாத சுவாபம் இருந்தால் சுகம் கூட உண்டாகாது, ஹீலிங் நடக்காது. சில அற்புதங்களுக்கு அதுவே தடையாக இருக்கும். பிரியமானவர்களே, இந்த செய்திகள்லாம் நீங்கள் ஏற்கனவே கேட்டிங்களே இல்லையா தெரியாது. நம்ம நினைக்கிறோம் இந்த கூட்டத்துக்கு போனால் சுகமாயிரும், அந்த ஊழிய தலையில் கை வச்சா அற்புதம் நடந்துடும். அது உண்மைதான். என்ன பூசி ஜெபம் பண்ணால் இது வந்துடும், அப்படி அது உண்மைதான். ஆனால் கர்த்தருடைய பிள்ளைகளை, சில விஷயங்களுக்கு ஆண்டவர் டிலே பண்ணுறாருன்னா நம்ம லைஃப்பில் ஏதாயிலும் ஒரு பிட்டர்னஸ் அல்லது கசப்பு அது இருக்கான்னு பார்க்கணும். பிரியமானவர்களே, இங்கே பாருங்கள், ஆண்டவர் சொல்கிறார், நீங்கள் நின்று ஜெபம் பண்ணும்போது யார் பேர் இல்லாத ஒரு குறை இருக்குன்னு தெரிஞ்சா உன்னுடைய குறைகளை நான் மன்னிக்கணும், அவன் குறையை நீ மன்னிச்சிருப்பா. அதோட நிறுத்தலை. அடுத்த வசனத்தில் ஆண்டவர் சொல்கிறாரு 26, நீங்கள் மன்னியாது இருப்பீர்களே ஆனால் பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவும் உங்கள் தப்பிதங்களை மன்னியாதிருப்பார் என்று இயேசு தெளிவாக சொல்கிறாரு. அப்போ முதலாவது ஆசீர்வாதம், ஆண்டவர் என் குறையெல்லாம் மன்னிக்கணும். ஆமாம், அவருடைய ஆசீர்வாதம் என் வீட்டுக்கு வர்றதுக்கு முன்னால் அவர் என் குறைகள்லாம் மன்னிக்கணும். அன்றைக்கு கர்த்தர் அந்த 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 மரத்து மேலே இருந்த அந்த ஆளை, அவனை கர்த்தர் சகைவை கொண்டு போன அவன் வீட்டில் வாசலில் நிறுத்த உடனே, சகைவே இன்றைக்கு இந்த வீட்டுக்கு பணம் வந்தது, சகைவே இந்த வீட்டுக்கு கார் வந்துச்சு, சகைவே உனக்கு இன்னொரு பத்திரம் முடிச்சு கொடுக்குறேன், சகைவே இன்னைக்கு உனக்கு 1 ஏக்கர் லேண்டு கொடுக்குறேன் அப்படின்னு அவர் எடுத்தடுப்பில் சொல்லலை. சகைவே இன்றைக்கு இந்த வீட்டுக்கு ரட்சிப்பு வந்தது, அதை தான் என் ஆண்டவர் முக்கியத்துவப்படுத்துகிறார். ஏன் ரட்சிப்பை முக்கியத்துவப்படுத்துகிறார்? மற்றது சொல்லலைன்னா இது வந்துட்டாலே அது வந்துடும் அர்த்தம். ஆமென். கையை வைத்து ஆண்டவர் தோத்திரம் பண்ணுங்க. ஹோட்டலில் போய் 2 இட்லி கொடுங்க சார்னு சொல்கிறீங்க. ஆமாம், அப்போ சாம்பார் கொடுங்க சார், சட்னி கொடுங்க சார். சில நல்ல பெரிய ஹோட்டலில் தேங்காய் சட்னி கொடுங்க சார், தக்காளி சட்னி கொடுங்க சார், அப்புறம் புதினா சட்னி கொடுங்க சார். இப்படி ஒவ்வொன்றுக்காக நீங்கள் கேட்டுட்டு இருக்கீங்க. 2 இட்லியை தான் நம்ம கேட்குறோம். இத்தனை சட்னியோட டம்ளர் தண்ணியோட, அதுவும் மலேசியா நாடுகளுக்கெல்லாம் போனீங்கன்னா தண்ணி கொண்டு வந்து வைக்க மாட்டாங்க, அது கேட்கணும். நம்ம நாட்டில் முதல்ல தண்ணியை வச்சுட்டு சார் என்ன சாப்பிட்றீங்கன்னு கேட்குறாங்க. விளங்குதா? அப்போ நம்ம கொடுக்கறது 2 இட்லிக்கு தான் காசு, ஆனால் இவ்வளவுத்துக்கும் அவங்க கொடுக்குறாங்க. அதே போல் ரொம்ப சிம்பிளாக சொல்கிறேன், ரட்சிப்பின் சந்தோஷம் உங்களுக்குள்ள எனக்குள்ள வரும்போது அப்படின்னா என்ன அர்த்தம்? அந்த ரட்சிப்பின் அதிபதி எனக்குள்ள வந்துட்டார்னா அந்த அதிபதிக்குரியவைகளெல்லாம் நான் அதிபதியாக மாறிடுவேன். கையை வைத்து ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணிடுங்க. இந்த ஃபெய்த் இருக்கணும். அப்படியா, நான் ரட்சிக்கப்பட்டு 15 வருஷம் ஆச்சா, எனக்கு ஆசீர்வாதம் வரலையே அப்படின்னா பொறுங்க, நான் சொல்ற வரைக்கும் கேளுங்க. ஏன் வரலன்னா, முதல்ல அந்த வார்த்தைகளை விசுவாசிக்கணும். என்னுடையதெல்லாம் உன்னுடையது, மூத்த குமாரனுக்கு சொன்னார்ல, என்னுடையதெல்லாம் உன்னுடையதுன்னு சொன்னார். அப்போ கர்த்தருடைய பிள்ளைகளை, மூத்த குமாரன் தான் பேரை தவிர அவனுக்கு அந்த தகப்பனுடைய ஆசீர்வாதங்களை பற்றி அவனுக்கு டீட்டெயிலாகவே தெரியல. பாருங்க, இன்னைக்கு உங்க வீட்டில் எத்தனை பைபிள் இருக்கு? ஆளுக்கு ஒரு பைபிள், ஆளுக்கு ஒரு சபை, ஆளுக்கு ஒரு பாஸ்டர், ஆளுக்கு ஒரு பிஷப்பு, இல்லை எல்லாம் இருக்கு நமக்கு. கடைசியில் நமக்கு டீட்டெயிலாக தெரியல. என்னை ஆசீர்வதியோ, என்ன ஆசீர்வதியோ, என்ன ஆசீர்வதி. ஐயா, ஆசீர்வதிக்கிற தேவனை எனக்குள்ள வந்துட்டா அந்த ஆசீர்வாதம் என்னை துரத்தி கொண்டு வரும், என்னை துரத்தி கொண்டு வரும். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. அப்போ இன்றைக்கி நம்ம இந்த விஷயத்தில் ஆண்டவர், இன்றைக்கி நம்ம இயேசு உன்னித்து பார்க்கும்போது
ஆண்டவரே எனக்கு யார் பேர்லையும் குறை வரக்கூடாதுப்பா, யார் பேர்லையும் கசவு வர, அப்படி வந்தால் கூட சில விஷயத்தில் பார்த்தீங்கன்னா ரொம்ப ப்ராக்டிக்கலாக பேசுகிறேன். சிலர் பேசினதை, சிலர் செஞ்சதை நம்மளால் மறக்கணும்னு நினைச்சாலும் மறக்க முடியாது, நான் சொல்கிறேன். ஆனால் அதுக்காக ஒப்பு கொடுத்து ஜெபிக்க ஒரு கட்டத்தில் மைண்டில் கிளியர் ஆயிரும். அதுக்கப்புறம் நீங்களே யோசித்தா கூட உங்களுக்கே ஞாபகம் வராது. அந்த அளவுக்கு தேவன் கிரியை செய்வார். கையை வைத்து ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. அப்போ இந்த நாட்களில் பிரியமானவர்களே, நம்ம கர்த்தருடைய நாமத்தினால சொல்கிறேன், மன்னிக்கிற அந்த கிருபையை ஆண்டவர்கிட்ட கேட்கணும். இன்னொரு வார்த்தை சொல்லிட்டு அப்படியே ஜெபத்துக்குள்ளே போகிறோம் கொஞ்சம் நேரத்தில். நீங்கள் இன்னொரு வசனத்தை வாசித்தா கூட நல்லாயிருக்கும். கொலோசியருக்கு எழுதின நிருபத்தில் அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்கிறாரு, 3ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். கொலோசியன் சாப்டர் 3 verse 13. ஒருவரை ஒருவர் தாங்கி ஒருவர் பேரில் ஒருவருக்கு குறைபாடு உண்டானால், ஒருவரை ஒருவர் தாங்கி ஒருவர் பேரில் ஒருவருக்கு குறைபாடு இருந்தால், கிறிஸ்து உங்களுக்கு மன்னித்தது போல ஒருவருக்கொருவர் மன்னியுங்கள். ஒருவருக்கொருவர் மன்னிங்க. கிறிஸ்து மன்னித்தது போல அப்படின்னா அதுல 2 விஷயம் இருக்குது. ஆமா, கிறிஸ்து மன்னித்தார்ல. பவுல் அப்போஸ்தலனுடைய சகல பாவங்களையும் ரோகங்களையும் சாபங்களையும் என் ஆண்டவர் அந்த தமஸ்குவின் வீதியிலே மன்னிச்சிட்டாரு. ஆமா, அடுத்தது 3 நாள் உபவாச ஜெபத்தில் கம்ப்ளீட்டா வாஷ் அவுட் பண்ணிட்டாரு. அப்ப கிறிஸ்து மன்னித்தது போல, என் பாவங்களை அவர் மன்னித்தது போல, எனக்கு விரோதமாய் பேசினவர்களை ஆண்டவரை நான் நேசிக்கணும். எனக்கு விரோதமாக கமெண்ட்ஸ் கொடுத்தவங்கள, எனக்கு விரோதமாக வாட்ஸ்அப்பில் பேசினவங்கள, எனக்கு விரோதமாக ஃபேஸ்புக்கில் எழுதினவங்கள ஆண்டவரே நான் மன்னிக்கிறது எனக்கு கிருபை தாருன்னு நான் ஜெபம் பண்ணணும். கிறிஸ்து மன்னித்தது போல அப்படின்னா, கிறிஸ்து மன்னித்தது போல அப்படின்னா, யூதாஸ் வருகிறான் காட்டி கொடுக்கிறதுக்கு. இதோ வந்துட்டான் பாருங்க, கள்ளப்பைய வந்துட்டான் பாருங்க. 3 வேளை என்கிட்ட சாப்பாடு வாங்கி சாப்பிட்டுக்கிட்டு என் கூட சுத்திக்கிட்டு இருந்தவன் இப்போ என்னை காட்டி கொடுக்க வந்துட்டான் கள்ளப்பைய. அப்படியே சொன்னாரு, சிநேகிதனே முத்தத்தினாலா என்னை காட்டி கொடுக்கிறாய் என்று ஆண்டவர் பேசுறாரு பாருங்க. அப்படிப்பட்ட அந்த ஸ்பிரிச்சுவல் மெச்சூரிட்டிக்காக நம்ம ஜெபம் பண்ணணும். ஆமென், ஆமென். சில இடங்கள்ல பாருங்க, அண்ணன் தம்பிக்குள்ள சண்டை வந்துடும், அண்ணன் தம்பி அக்கா தங்கச்சிக்குள்ள சண்டை வந்துடும். ஒரு 30 வருஷத்துக்கு முன்னால் சண்டை வந்துச்சு வைங்க. இப்போ இந்த 30 வருஷத்துக்கு பிறகு அவங்களுக்கு கல்யாணம் கட்டி அவனுக்கு பிள்ளைகள் பிறந்திருக்கும். அந்த பிள்ளைகளுக்குமே பார்த்தீங்கன்னா 10 வச்சு 10 அல்லது 12 அல்லது 15 வயசு கூட ஆயிருக்கும். சில ஏர்லியாக மேரேஜ் பண்ணான்னா வந்துடும். அந்த சின்ன பிள்ளைகள், நான் சித்தி வீட்டுக்கு போகிறேன், சித்தப்பா வீட்டுக்கு போகிறேன், அங்கே போகலாம் வாங்க, டேய் அங்கே போனேன்னா அவ்வளோதான் கையை காலை உடச்சி விடுவேன் அப்படின்னு. என்னப்பா சொல்கிறீங்க, உங்கள் தம்பி தான். எவன்டா தம்பி சொன்னான்? அவன் யார்? எனக்கு தம்பி. அவன் என்ன? அப்போ யார்? அவன் தம்பி இல்லையா? அவன் என்ன பண்ணான்னு தெரியுமா? அவன் என்ன பேசினான்னு தெரியுமா? அவன் என்ன செய்தான் தெரியுமா? அவ்வளோதான். தெரியுமா தான் சொல்லுவானே தவிர முழுமையாக சொல்ல மாட்டான். அதுக்குள்ள அந்த விதை அந்த 13 வயசு பிள்ளைக்குள்ள, பையனுக்குள்ள, பெண்ணுக்குள்ள அது விழுந்துரும் பாருங்க. எப்போதெல்லாம் அவன் சித்தப்பா பார்க்குறானோ, எப்போதெல்லாம் அவன் சித்தியை பார்க்குறானோ, எங்கள் அப்பாவை பேசின வந்தானே, ஏசின வந்தானே, எங்கள் அப்பா அடித்த வந்தானே, எங்கள் அப்பாவை விட்ட பண்ண வந்தானே இதுதான் இருக்கும். அதுக்கப்புறம் நீங்கள் கெட்டி குடிச்சு சில மாவட்டங்கள் அப்படி முத்தகம்லாம் கொடுப்பாங்க. அண்ணன் தம்பி பார்த்துட்டானா முத்தகம் கொடுப்பாங்க. சில இடங்களுக்கு போனால் 2-3 முறைங்களும் அப்படி இப்படிலாம் கன்னத்திலாம் முத்தம் கொடுப்பாங்க. அது யூதாஸ் முத்தம் போல கூட இருக்கும் சில நேரத்தில், சொல்ல முடியாது. இன்றைக்கு நான் கர்த்தருடைய நாமத்தினால சொல்கிறேன், பிரியமானவர்களே, உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற கசப்பை உங்கள் பிள்ளைகளுக்குள்ளே விதைக்கும் போது அது 30 ஆண்டுகளுக்கு பிறகு அவன் இருதயத்தில் அது என்னைக்கு மாறும் நீங்கள் நினைக்கிறீங்க? என்னைக்கு மாறும் நினைக்கிறீங்க? இதுக்கு தான் நல்ல பைபிள் வாசிக்கணும். முதல்ல இந்த பைபிள் வாசிக்கிறத நிறைய பேர் நம்ம விட்டுட்டோம். அந்த பாட்டை பாடலாமா, இந்த பாட்டை பாடலாமா, அங்கே போகலாமா, இங்கே போகலாமா. இன்னைக்கு பாருங்க, யூடியூப் கையில் கிடைக்குது பாருங்க. காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் 25 பிரசங்க யாராவது நீங்கள் பார்த்துருவீங்க. கடைசியில் ஒரு பிரசங்கம் உங்களால் சொல்ல தெரியாது. எல்லாரையும் சொல்லலை, நான் சொல்லுவது அங்கங்கே போய் சேரும் அந்த வார்த்தை. அப்போ இன்றைக்கு கடைசி நாட்களில் வந்துட்டோம். பாரத்தோடு சொல்கிறேன், இந்த வார்த்தையை நான் சும்மா மேலோட்டமாக பேச முடியாது, சாஃப்டாகவும் பேச முடியாது. ஏன்னா மன்னிக்கணும்னா மன்னிச்சு தான் ஆகணும். அவ்வளோதான். மன்னிச்சிட்டேன் போங்க, மன்னிச்சிட்டேன் போங்க அப்படின்வாங்க சில பேர். மன்னிச்சிட்டேன்னு சொல்லுங்க பிரதர், மன்னிச்சிட்டேன் போங்கம்மா. அப்படி கிடையாது. இந்த கடைசி நாட்களில் வந்துட்டோம். இன்றைக்கு இரவில் எத்தனை ஆயிரம் பேர் எங்களோட இணைந்திருக்கீங்க தெரியல. டிவியில் இணைஞ்சிருப்பீங்க, சோஷியல் மீடியாவில் இருப்பீங்க, அதில் அதாவது இந்த வாட்ஸ்அப்லேயோ ஃபேஸ்புக்லேயோ இருப்பீங்க. கர்த்தருடைய பிள்ளைகளை அந்த யூடியூப்பில் உட்காந்து கேட்டுக்கிட்டு இருப்பீங்க. இப்போவுமே தீர்மானம் பண்ணுங்க, நான் யார்கிட்ட பேசலை, யார்கிட்ட நம்ம சும்மா வேண்டா வெறுப்பாக பழகிறேன், நான் யார்கிட்ட மனம் திறந்து பேசலை.
அதுக்குன்னு எல்லார்ட்டையும் மனம் திறந்து பேசக்கூடாது. அண்ணன் தம்பிகிட்ட பேசும்போது, அக்கா தங்கச்சிட்ட பேசும்போது, ஐயா என்னத்தையா உலகத்தில் கொண்டு போகிறோம்? 2 சென்ட் நிலத்துக்காக, 1 சென்ட் நிலத்துக்காக, 10 லட்சம் ரூபாய்க்காக, 20 லட்சம் ரூபாய்க்காக என்ன சண்டை போட்டு, அது பயங்கர கோர்ட்டு கேஸு. கடைசியில் அந்த லாயருக்கு ரூபா, இந்த லாயருக்கு ரூபா, இடையில இருக்கிறவனுக்கு ரூபா, அப்படி அந்த லாயர் ஆஃபீஸில் வேலை பார்க்குறவனுக்கும் சைடில் ரூபா, எல்லாம் நீங்கள் கூட்டி கழித்து பார்த்தீங்கன்னா ஐயா கடைசியில் பார்த்தா வெறுமையான ஒரு வாழ்க்கை, வெறுமையான ஒரு வாழ்க்கை. இந்த நாட்களில் நம்ம பாரத்தோடு நம்ம ஜெபிக்கணும் ஆண்டவர்கிட்ட. ஆண்டவரே, ஆண்டவரே, நாங்கள் உண்மை ரொம்ப உன்னிப்பாக கவனித்து பார்க்குறோம்ப்பா, உன்னிப்பாக கவனித்து பார்க்குறோம்ப்பா. ஆண்டவரே, கிறிஸ்து மன்னித்தது போல, கிறிஸ்து மன்னித்தது போல ஆண்டவரே மன்னிக்கிறதுக்கு எனக்கு கிருபை தாரோன்னு நீங்கள் ஜெபிக்கணும்னு இயேசுவின் நாமத்தினால உங்களுடைய சகோதரனாக நின்று நான் உங்களுக்கு ஆலோசனை கொடுக்கிறேன். ஆமேன். ஆண்டவர் அப்படிப்பட்ட கிருபைகளுக்காக, ஆண்டவர் நமக்கு அந்த கிருபைகளுக்காக ஜெபிக்க 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 நிச்சயம் கர்த்தர் நமக்கு உதவி செய்வார், நிச்சயம் கர்த்தர் உதவி செய்வார். இன்னொரு வசனத்தை வாசித்துட்டு நம்ம ஜெபம் பண்ணிடுவோம். மார்க் எழுதின சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம், கர்த்தருடைய பிள்ளைகளே, 46ஆம் வசனம். மார்க் சாப்டர் 6 verse 46 வாசிங்க. அவர் ஜனங்களை அனுப்பிவிட்ட பின்பு வாசிங்க. ஜெபம் பண்ணும்படி ஒரு மலையின் மேல் ஏறினார். அடுத்த வசனம் 14, மேத்யூ சாப்டர் 14 verse 23 வாசிங்க. அவர் ஜனங்களை அனுப்பிவிட்ட பின்பு தனித்து ஜெபம் பண்ண ஒரு மலையின் மேல் ஏறி சாயங்காலமான போது அங்கே தனிமையாய் இருந்தார். அங்கு தனிமையாக இயேசு இருந்தார். இந்த 2 மார்க்கு மத்தேயு, இது ரெண்டுமே ஒரே சம்பவத்தை தான் குறிக்கிறது. நமக்கு எல்லாருக்கும் தெரியும், அந்த 6:46, மத்தேயு 14:23, இவை இரண்டும் ஒரே வசனம்தான், ஒரே வசனம்தான். இதை நான் இப்போது என்ன பேச விரும்புகிறேன் என்று கேட்டால், ஆண்டவர் ஒரு அற்புதத்தை செய்தபோது திரளான ஜனங்கள் அதை ஆச்சரியப்பட்டு பேசும்போது உடனே அந்த இடத்திலிருந்து இயேசு புறப்பட்டு தனியாக சென்று ஜெபிக்க ஆரம்பித்து விடுகிறார். இன்னும் நீங்கள் சொல்ல வேண்டும்னா இன்னொரு வசனத்தை வாசிங்க. லூக்கா 5ஆம் அதிகாரம், லூக்கா எழுதின சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம் வாசிங்கள். அப்படி இருந்தும் அவருடைய கீர்த்தி அதிகமாய் பரம்பிற்று, அப்படி இருந்தும் அவருடைய கீர்த்தி அதிகமாய் பரம்பிற்று, திரளான ஜனங்கள் அவருடைய உபதேசத்தை கேட்பதற்கும் அவராலே தங்கள் பிணிகள் நீங்கி சௌக்கியம் அடைவதற்கும் கூடி வந்தார்கள். அவரோ வனாந்தரத்தில் தனித்து போய் ஜெபம் பண்ணி கொண்டிருந்தார். அதுல எனக்கு ரொம்ப பிடிச்ச வார்த்தை அவரோ. அவர் அப்படின்னு இல்லாம அவரோ, தமிழ் பைபிள்ல போட்டிருக்கு அவரோ அப்படின்னு. என்ன அர்த்தம்னா, கர்த்தருடைய பிள்ளைகள், இந்த 13:5-13 ஆண்டவர் குஷ்டரோகியை தொடுவார், அவனுக்கு சுகம் கிடைக்கும். ஜனங்களுக்கெல்லாம் ஒரு பெரிய ஆச்சரியம். அதுதான் 15ஆம் வசனத்தில் அவருடைய கீர்த்தி அதிகமாக ரொம்ப ஃபேமஸாக மாறிட்டு இருக்கார். எங்கு பார்த்தாலும் இதே பேச்சா இருக்கு ஊரில். அந்த வசனத்தில் திரளான ஜனங்கள் அவருடைய உபதேசத்தை கேட்கவும் அவரால் பிணியாளிகள் நீங்கி சௌக்கியம் அடையவும். ரொம்ப நல்ல 2 விஷயம், ரொம்ப நல்ல விஷயம் தான். ஒன்று உபதேசத்தை கேட்கறதுக்கும், 2வது சுகம் பெறுறதுக்கும் வசனம் சொல்லுகிறது. திரளான ஜனங்கள் இயேசுவை ஃபாலோ பண்ணி தேடுறாங்க. ஆனால் இயேசு காண கிடைக்கல. இயேசு அவங்களுக்கு முன்னால் இல்லை. இயேசு அங்கிருந்து வேகமாக அவர் அந்த இடத்தை விட்டு வேகமாக போகிறார். எங்கே போகிறார் பார்த்தா, அவரோ வனாந்தரத்தில் தனித்து போய் ஜெபிக்கிறார். 5 அப்பத்தை கொண்டு பல ஆயிரங்களுக்கு போஷித்த போது, நான் ஏற்கனவே மார்க் 6:46 மற்றும் மத்தேயு 14:23 ஆகிய 2 வசனங்களையும் வைத்து நான் உங்களுக்கு சொன்னேன். அங்கேயும் அந்த ஆச்சரியமான அந்த வனாந்தரத்தில் திரளான ஜனங்கள் ஆச்சரியமான சம்பவத்தை கண்டபோது உடனே ஆண்டவர் அந்த இடத்தை விட்டு போய் தனித்து போய் சாயங்காலமான போது தனிமையாக இருக்கிறார். அவர் ஜெபிக்க ஆரம்பிக்கிறார். இதை நான் எப்படி பார்க்குறேன்னு கேட்டால், பிரியமானவர்களே, ஒரு ஆசீர்வாதத்துக்காக நம்ம ஜெபம் பண்ணுவோம், ஒரு அற்புதம் நடக்கணும் நம்ம ஜெபம் பண்ணுவோம். பொதுவாக உங்கள் பிள்ளைகள் பள்ளிக்கூடத்துக்கு போகிறாங்க, ஜெபம் பண்ணுவோம். காலையில் போகும்போது தலையில் சிலுவை போட்டு தலையில் கை வச்சு, ஆண்டவரே நீங்கள் கூட இருங்க ஜெபம் பண்ணு. அதுவும் அன்றைக்கி எக்ஸாம்னா இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக, ஆண்டவரே அந்த கையை பிடிச்சி எழுதுங்கப்பா, இந்த இங்கெல்லாம் உடைய ரத்தமாக மாறட்டும், அப்படியெல்லாம் ஜெபம் பண்ணுற ஆட்கள் இருக்கிறாங்க. சரி, போயிட்டு வந்த சாயந்தரம் வருவான்ல, எக்ஸாம் முடிச்சுட்டு வந்து 3 மணிக்கோ 2 மணிக்கோ வரான், அல்லது சாயந்தரம் தான் வரான். அப்போ காலையில் ஜெபம் பண்ண அதே போல் அவன் தலையில் கை வச்சு, ஆண்டவரே இதை செய்தீரே, அதை பண்ணீரே, அதை செய்தீரே. எக்ஸாமுக்கு போராடி ஜெபிக்கிற அந்த ஜெபம் எக்ஸாம் முடிச்சுட்டு வந்த பிறகு அந்த ஜெபம் இருக்குமானா இருக்காது.
ஒரு ஆசீர்வாதத்துக்காக நம்ம ஜெபம் பண்றோம். அந்த ஆசீர்வாதம் வந்த உடனே பிரைஸ் காட், ஆண்டவருக்கு தோத்திரம் அப்படின்னு யார் யாருக்கு சொல்ல முடியுமோ, யார் யாருக்கு வாட்ஸ்அப்ல பரப்ப முடியுமோ அதுல தான் உன்னிப்பா இருப்போமே தவிர, அந்த ஆசீர்வாதத்துக்காக ஜெபிச்சோமே, அந்த ஜெபிக்கும் போது எப்படி ஜெபிச்சோம், அந்த ஆசீர்வாதம் வந்த பிறகு ஆண்டவரோடு தனித்து போய் ஜெபிக்கிற அந்த ஜெப வாழ்க்கையை நம்ம இயேசுவின் இடத்தில் படிக்கணும். இயேசுவிடத்தில் படிக்கணும். இன்றைக்கு நீங்க தாகத்தோடு ஆன்லைன்ல நிறைய வாலிபர்கள் 8ஆம் கிளாஸ் 9ஆம் கிளாஸ் 10ஆம் கிளாஸ் படிக்கிற பிள்ளைங்க நிறைய பேர் இருக்கீங்க. உங்களுடைய விசுவாசத்தை துவக்கினவர் உங்களோடு பேசுறாரு. நீங்க திருமணம் ஆனாலும், எதிர்காலத்தில் பெரிய ஜாப்ல போனாலும், பெரிய ஆபீசரா போனாலும், உன்னுடைய விசுவாச வாழ்க்கையை மட்டும் விட்டு கொடுத்துறாத. ஆமென். கையை உயர்த்தி ஆண்டவரை தோத்திரம் பண்ணிருங்க. கர்த்தர் இன்றைக்கு நமக்கு சொல்லி கொடுக்கிற பாடம் என்னன்னா, அற்புதம் நடந்த பிறகும் ஜெபிக்கிற பிள்ளைகளா மாறிடணும். எல்லாரும் எழுமி நின்று ஒரு மனப்பட்டு ஒரு ஜெபம் பண்ணி முடிச்சிருவோம். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. இயேசுவை கவனித்து பார்த்து கொண்டே ஒரு ஜெபம். ஆமென். போராட்டங்களின் நடுவே ஜெபம், இன்றைக்கு மன்னிப்பின் ஜெபம், அற்புதம் நடந்த பிறகும் ஜெபம். இத பிராக்டிஸ் பண்ணுவோம், இத பிராக்டிஸ் பண்ணுவோம். ஆமென். அவர் நம்மோடு கூட இருப்பார். ஷபாமா ஹாரபா ஹபாரஹா ஹalleluya. விசுவாசிக்கிறவங்க எழுமி நின்றபோது எழுமி நின்று கொண்டு உங்க வலது கரத்தை உயர்த்திருங்க. ஆண்டவரே, ஆண்டவர் நான் உங்களை நோக்கி பார்க்கிறேன் ஆண்டவரே, உங்களை நோக்கி பார்க்கிறேன் ஆண்டவரே, உங்களை நோக்கி பார்க்கிற ஆண்டவரே. ஆமென். உம்மை நோக்கி பார்க்கிற ஆண்டவரே. பல போராட்டங்களின் நடுவே போகிறோம். வாழ்க்கை உண்மை, வாழ்க்கைனால போராட்டம் தான் ஆண்டவரே. ஆனா அந்த போராட்டம் எங்களுக்கு நல்ல போராட்டமாய் முடிய போகிறது. ஷபாமா ஹபாரா. வாலிப பிள்ளைகளாம் சொல்லுங்க, நல்ல போராட்டம். நாம் போராடுகிற போராட்டம் நல்ல போராட்டம். ஆமென். தகப்பன்மார்கள், தாய்மார்கள் சொல்லுங்க, எங்க பிள்ளைகளுக்காக நாங்கள் போராடுகிற போராட்டம் நல்ல போராட்டம். ஆமென். ஹalleluya. விசுவாசிகள் சொல்லுங்க. ஆமென். பிசினஸ் பண்றவங்க சொல்லுங்க, நான் போராடி கொண்டிருக்கிற இந்த போராட்டம் ஒரு நல்ல போராட்டமாய் முடிய போகிறது. தேவனுடைய நாமம் மகிமைப்பட போகிறது. இயேசுவே, யார் யாரை நான் மன்னிக்கணுமோ, ஆண்டவரே நான் மன்னிப்பு கேட்டுறேன் அப்படின்னு ஏசப்பா கிட்ட மன்னிப்பு கேட்க கூடாது. நீங்க யாரிடத்துல பிரச்சனை பட்டீங்களோ அவங்கள கால் பண்ணி, வெளிநாடுகளில் இருந்தா கால் பண்ணி, உள்நாட்டில் எங்க இருந்தாலும் கால் பண்ணுங்க. ஆமென். பக்கத்து தெருவில் இருந்தா சந்திக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்க. ஷபாபாரா ஹாரபா ஹபாதாலாபா. இயேசுவின் நாமத்தினால, இயேசுவின் நாமத்தினால ஆண்டவரே, ஆண்டவரே, தேவைக்காக ஜெபித்தது போதும், சுயநல ஜெபம் போதும், அற்புத ஆசீர்வாதம், பணம், காரு, பங்களாவுக்காக ஜெபித்தது போதும். ஆண்டவரே, எங்களுடைய வாழ்க்கை மாறுவதற்காக ஜெபிக்கிறோம். ஹalleluya. வாழ்க்கை மாறணும் ஆண்டவரே, வாழ்க்கை மாறணும். நாங்க ஒவ்வொருவரும் ஒரு அன்னை திரேசாவாய் மாறிட்டா ஆண்டவரே, இந்தியாவை தேவன் பக்கமாய் திருப்புவது எளிது ஆண்டவரே. நாங்கள் ஒவ்வொருவரும் எங்களுக்கு முன்னோர்கள் வாழ்ந்தது போல வாழ ஆரம்பித்து விட்டால் ஆண்டவரே, தேசத்தை தேவனுடைய ராஜ்யத்துக்கு நேராக திருப்புவது லேசான காரியம் ஆண்டவரே. ஷபாமா கபாலா கபாலா கபாரா பாபா. ஜெபம் பண்ணுங்க, ஜெபம் பண்ணுங்க. இப்பவே தீர்மானம் பண்ணிருங்க. எடுத்த தீர்மானத்துல உறுதியா இருக்கணும் ஆண்டவரே, கடைசி வரைக்கும் இருக்கணும் ஆண்டவரே. எங்களுக்கு கிருபை தாங்க ஆண்டவரே. எல்லாரும் கைகளை உயர்த்திட்டீங்களா? உங்களுக்கு நான் ஜெபம் பண்ணிடுறேன். தகப்பனே, அப்ரோஜனமான ஊழியக்காரன் ஐயா, கடமை மட்டும்தாயா நாங்க செய்யறோம் ஆண்டவரே. ஒப்பு கொடுக்கிற ஐயா, இந்த பூமியில யாரோட நாங்க வாக்குவாதம் பண்ணிக்கிட்டு அவங்க வீட்டுக்கு போக மாட்டேன், இவங்க வீட்டுக்கு வர மாட்டேன், அவர் முகத்துல முழிக்க மாட்டேன், அங்க நிக்க மாட்டேன், அங்க வர மாட்டேன், அங்க சாப்பிட மாட்டேன், அங்க கையை கழுவ மாட்டேன், அங்க வேண்டாம், அவங்க சாப்பாடு எனக்கு வேண்டாம், அங்க ஒண்ணு வேண்டாம், எனக்கு தேவையே இல்லை, எனக்கு கிடைக்காத சாப்பாடா அப்படிங்கிற ஆண்டவரே மனதளவுல கூட நாங்க நினைக்க கூடாது ஆண்டவரே. ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. கிருபை தாரும், கிருபை தாரும் ஆண்டவரே. வீடுகளில் கசப்பு என்ற வேரை இயேசுவின் நாமத்தில் பிடுங்கி எடுக்கிறோம். ஒவ்வொரு ஊழியக்காரர்கள், விசுவாசிகளுக்குள்ள இருக்கிற கசப்பு என்ற வேரை பிடுங்கி எடுக்கிறோம், பிடுங்கி எடுக்கிறோம். தேவனுடைய நாம மகிமைக்காக சத்துருவை வெட்கப்படுத்துகிறோம் ஆண்டவரே. கர்த்தர் இந்த ஜெபத்தை கேட்கிறீர். அற்புதம் நடந்த பிறகும் ஜெபிக்கணும்னு எங்களுக்கு சொல்லி கொடுத்திருக்கிறீர். அதுக்கு நீங்களே நல்ல ரோல் மாடலா இருக்கிறீங்க. உம்மை தேடுறாங்க ஆண்டவரே. உங்களுடைய பிரசித்தி ஆண்டவரே, அந்த ஏரியாவே நீங்க பிரசித்தி அடைகிறீங்க. ஆனால் நீரோ தனியாக போய் ஆண்டவரோ, ஆண்டவரே, வனாந்தரத்திலே ஜெபித்தது போல தனியாக அடிக்கடி நாங்க உங்களை சந்திக்கணுமே. கர்த்தர் உதவி செய்ய வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். பின்னானவைகளை மறந்து
முன்னானவைகளை நாடி கர்த்தர் எங்கள் ஒவ்வொருவருக்கும் நியமித்த ஓட்டத்துல பொறுமையாய் ஓட எங்களுக்கு கிருபை தாரும். உம்முடைய அன்பின் கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். இந்த இரவில எத்தனை ஆயிரம் பேருடைய காதுகளுக்குள்ளே இந்த சத்தம் கேட்டதோ அவர்கள் நிமித்தம் அவர்கள் வீடு ஆசீர்வதிக்கப்படட்டும், சபைகள் ஆசீர்வதிக்கப்படட்டும், எங்கள் தேசம் ஆசீர்வதிக்கப்படட்டும். ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. நிறையருடைய இருதயத்தில் ஒரு இன்னர் ஹீலிங், உள்ளான மனுஷரில் சுகம் உண்டாகுதப்பா. அதுக்காக ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். எடுத்த தீர்மானங்களை உடனே நிறைவேற்ற உதவி செய்யுங்க. உமக்கு ஒருவருக்கே மகிமை உண்டாகட்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் பரிசுத்தம் உள்ள நல்ல பிதாவே, ஆமென். ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென்.